வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நான் உங்களுக்கு சுவையான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை ஊறுகாய் இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 1 கப் அரிசி பச்சரிசியில் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க, 8 பல்லு பூண்டு, அப்புறம் 9 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி. நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், இது இல்லைனாலும் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. தேங்காய் வந்து பெரிய தேங்காய்னா அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, சின்ன தேங்காய் இருந்தால் 3/4 தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை பற்ற வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாயும் இஞ்சியும் இதில் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துடுச்சு. அதனால் இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காயை இந்த மாதிரி நீளமாக அரைஞ்சி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை இதில் சேர்த்துப்போம். இதை ஒரு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃபைனலாக சாப்பிடும்போது பூண்டு பிடிக்காதவங்களுக்கு கூட இது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ரெண்டுத்தையும். இப்போ நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணின்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் வந்து ஒரு வேளை காஞ்ச பச்சை பட்டாணியும் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணி தான் ஆகணும். இது ஃப்ரோசன் பச்சை பட்டாணின்றதுனால நான் தட்டு போட்டு மூடியே இதை குக் பண்ண போகிறேன். அதனால் இது சீக்கிரம் வெந்துடும், நல்ல ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட மசாலாவை சேர்த்தாச்சு. இதுதான் மெயின் மசாலா நம்மளுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கிறதால 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிவிட்டு இப்படியே கொதிக்க வைக்க வெயிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்தில் இந்த மாதிரி கொதி வருது. இப்போ வந்து நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்க போகிறோம். அரிசி முதலையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அந்த அரிசியை இப்போ நம்ம சேர்த்துடல போகிறோம். இதில் அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் மூடிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். நான் வந்து மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறேன். நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டி அரிசி வேகிற வரைக்கும் இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த சூட்லேயே இது வந்து இன்னும் நல்லா செட் ஆகிடும். சுவையான தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் எலுமிச்சை ஊறுகாய் இருந்தால் போதும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.